நாங்க தொடர்ந்து உங்களுக்கு முயற்சி பண்ணுவோம். அது கார் போயிருந்தாலும் பைக் போயிருந்தாலும் வீடு எரிஞ்சு போனதுக்கு புதிய வீடு கட்டி கொடுக்கறது. அதே மாதிரி ஆஸ்பத்திரியில் இருக்கிறவங்களுக்கு முழுமையான நவீன அந்த சிகிச்சை முழுக்க அரசாங்கம் வழங்கினா அதுக்குரிய செலவை அரசு ஏற்றுக்கணுன்றது உட்பட நாங்க என்னென்ன வகையில எல்லாம் இந்த ஏற்பட்ட இழப்புகளை சரி பண்ணக்கூடிய வகையில அரசு தரப்புலேருந்து என்னென்ன செய்யணுமோ அது எல்லாவற்றையும் செய்யறதுக்கு நாங்க அதிகாரிகள்கிட்ட பேசுறோம். தேவைப்பட்ட முதலமைச்சர்கிட்ட உட்பட நேரடியாக இந்த மாதிரி போயிருந்தோம். இங்க இந்த மாதிரி தான் சம்பவம் நடந்திருக்கு. காவல்துறை அதிகாரிகள் அன்னைக்கு அறிக்கை விட்டதை நாங்க ஏத்துக்கல. அன்னைக்கு ஒரு காவல்துறை தரப்புல ஒரு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டு இருந்தாங்க. அது ரொம்ப தப்பானது. அப்பதான் சம்பவமே நடந்திருக்கு. புலன் விசாரணையே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இருக்கு முந்திரி போட்ட மாதிரி போலீஸ் அதிகாரிகள் அறிக்கை விடணும். அந்த அறிக்கையை ஏற்றுக்க முடியாது. இது உண்மை சம்பவத்தை மூடி மறைக்கக்கூடிய வகையில காவல்துறை ஆரம்பத்தில் இப்படி செயல்படுறது தப்புன்றதான் நாங்க அன்னைக்கே சொல்லியிருக்கோம். அன்னைக்கே கட்சியின் சார்பில் வெளியிட்ட அறிக்கையில அன்னைக்கு நாங்க சொல்லியிருக்கோம். அதை ஒட்டி தான் அன்னைக்கு உங்க இன்ஸ்பெக்டர் காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்காங்க. அதனால காவல்துறை அதிகாரிகள் இது மூடி மறைக்க முயற்சி பண்ணாலும் நேற்றைக்கு தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய பட்டியல் சாதியினர் பழங்குடியினர் ஆணையம் நேற்றைக்கு இங்க போயிருக்கிறாங்க. அவர் காவல்துறை அதிகாரிகளுடைய அலட்சியம் தான் இந்த மோதலுக்கு காரணம்னு அவரு தெளிவா தான் சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால இந்த அலட்சியமாக இருந்த அதிகாரிகள் யாராக இருந்தாலும், காவல்துறையாக இருந்தாலும் மற்ற துறை அதிகாரிகளாக இருந்தாலும் அவர்கள் மேல உட்பட நடவடிக்கை எடுக்கின்றதை நாங்க கட்டாயம் வற்புறுத்துவோம். சட்டப்படி இந்த கிடைக்க வேண்டிய எல்லா இழப்பீடும் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் வீடு போனதுன்றது இல்லை. ஏன்னா அன்னைக்கு நைட்டு பூரா நீங்க இங்க இருந்திருக்க முடியாது. இப்ப ஒரு 4-5 நாளா நம்ம பசங்க பூரா வெளியில இருக்காங்க. அதான் பசங்க பூரா வெளியில இருக்காங்க. அதனால அதுக்கான இழப்பீடு உட்பட சட்டப்படி பெற்றுத் தருவதற்கான எல்லா முயற்சிகளையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கட்டாயம் உங்களோட பாதிக்கப்பட்ட மக்களோட நிற்கும். அதுக்கான சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதற்கான எல்லா முயற்சிகளையும் நாங்க எடுத்துக்குவோம். அதே நாளே அவங்களையும் போய் பார்ப்போம். நாங்க அவங்க தரப்பு என்ன சொல்றாங்கன்றதையும் கேட்கணும். ஏன்னா இது இருதரப்புக்குமான மோதல் என்ற நிலையில இந்த மாதிரிக்கான எதுக்கு இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் பசங்க தான் பண்ணிட்டாங்கன்னா அப்ப பசங்க மேல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க ஒத்துழைக்கணும். ஊர் சேர்ந்து பண்ணல, பசங்க தான் பண்ணாங்கன்ற மாதிரி அவங்க தரப்புல இருந்து ஒரு கருத்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அவங்களையும் நாங்க பாக்குறோம். ஆனா இந்த பாதிக்கப்பட்ட மக்களோட நாங்க கட்டாயம் நிற்போம்.